வணக்கம். தமிழக அரசியலில் இனி மேடை பேச்சுகளை விட உங்கள் மொபைல் திரையில் வரும் பதிவுகளே வெற்றியை தீர்மானிக்கின்றன. ஒரு காலத்தில் வீதிக்கு வீதி நடந்த பரப்புரைகள் இன்று ஒவ்வொருவரின் உள்ளங்கையிலும் சுருங்கிவிட்டன. இது ஒரு டிஜிட்டல் புரட்சி. சமூக ஊடகங்கள் எப்படி தமிழகத் தேர்தலை மாற்றிக் கொண்டிருக்கின்றன? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். தமிழகத்தில் மட்டும் கோடிக்கணக்கான மக்கள் இன்று இணையத்தை பயன்படுத்துகின்றனர். இது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. மீம்ஸ்கள் இன்று வெறும் நகைச்சுவை மட்டுமல்ல, அவை மிக வலிமையான அரசியல் ஆயுதங்கள். ஒரு மீம் ஒரு கட்சியின் பிம்பத்தையே மாற்ற முடியும். ஒவ்வொரு கட்சிக்கும் இன்று ஒரு பிரம்மாண்டமான ஐடி விங் உள்ளது. அவர்கள் 24 மணி நேரமும் உங்களுக்காக தகவல்களை தயார் செய்கிறார்கள். மைக்ரோ டார்கெட்டிங். உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள் என்பதை அறிந்து அதற்கேற்ப விளம்பரங்கள் வருகின்றன. சில வினாடி வீடியோக்கள் இன்று ஒரு தலைவரின் ஆளுமையை தீர்மானிக்கின்றன. ஒரு சின்ன தவறு கூட வைரலாகி பெரும் சரிவை ஏற்படுத்தும். வாட்ஸ்அப் குழுக்கள் செய்திகள் மிக வேகமாக பரவும் தளம். ஆனால் அங்கேயே அதிகப்படியான பொய்ச் செய்திகளும் உலவுகின்றன. உண்மையை விட வதந்திகள் இங்கு காட்டுத்தீயாக பரவுகின்றன. இது வாக்காளர்களின் மனநிலையை தவறாக வழிநடத்தக்கூடும். உங்கள் தரவுகள் பாதுகாப்பானதா? தேர்தலுக்காக உங்கள் அந்தரங்க தகவல்கள் பயன்படுத்தப்படுகின்றனவா என்ற கேள்வி எழுகிறது. இளம் வாக்காளர்களை கவர சமூக ஊடகங்களே முதன்மை வழி. அவர்கள் தொலைக்காட்சிகளை விட யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராமையே நம்புகிறார்கள். சுவரொட்டிகள் மறைந்து டிஜிட்டல் பேனர்கள் வந்துவிட்டன. அரசியல் களம் இப்போது தெருவில் இருந்து திரைக்கு மாறிவிட்டது. விளம்பரங்களுக்காக கோடிக்கணக்கான ரூபாய் செலவிடப்படுகிறது. இது சிறிய கட்சிகளுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறியுள்ளது. இன்ஃப்ளூயன்சர்கள், அரசியல் கட்சிகள் இன்று இவர்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த தொடங்கிவிட்டன. மக்களின் கருத்துக்கள் உடனுக்குடன் பிரதிபலிக்கின்றன. இது ஒரு வகையில் ஜனநாயகத்திற்கு வலு சேர்க்கிறது. ஃபேக்ட் செக், தகவல்களை சரிபார்க்கும் கலாச்சாரம் இப்போது மக்களிடையே வளரத் தொடங்கியுள்ளது. இது ஆரோக்கியமான மாற்றம். பாட் கணக்குகள் செயற்கையாக ஒரு அலை இருப்பதை போன்ற பிம்பத்தை இவை உருவாக்குகின்றன. இது பெரும் ஏமாற்று வேலை. சட்ட ரீதியாக சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்துவது கடினமாக உள்ளது. இதற்கான புதிய விதிகள் தேவைப்படுகின்றன. தேர்தல் ஆணையம் டிஜிட்டல் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு பதிவும் கண்காணிக்கப்படுகிறது. ஜல்லிக்கட்டு போராட்டம் போன்ற மிகப்பெரிய எழுச்சிகளுக்கு சமூக ஊடகங்களே அடித்தளமாக அமைந்தன. நேரடி ஒளிபரப்புகள் மூலம் தலைவர்கள் மக்களுடன் நேரடியாக உரையாடுகிறார்கள். இது இடைவெளியை குறைக்கிறது. அல்காரிதம் விளையாட்டு. நீங்கள் எதை பார்க்க வேண்டும் என்பதை ஒரு கணினி திட்டம் தீர்மானிக்கிறது. இது ஆபத்தானதா? கிராமப்புறங்களிலும் இன்று இணையம் ஊடுருவிவிட்டது. இது அரசியல் மாற்றத்தை முன்னெடுத்துச் செல்கிறது. நல்ல விஷயங்கள் இருந்தாலும் வெறுப்பு பேச்சுகள் பரவுவதும் இங்கே ஒரு கசப்பான உண்மை. ட்ரோல் கலாச்சாரம். மாற்று கருத்து சொல்பவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்குவது பெருகிவிட்டது. ஆனால் தவறுகளை சுட்டிக்காட்டவும் கேள்விகளை கேட்கவும் இது ஒரு சிறந்த தளமாக இருக்கிறது. டிஜிட்டல் அறிவு என்பது இன்று ஒரு கட்டாய தேவையாக மாறிவிட்டது. எதை நம்புவது என்பதில் கவனம் தேவை. அரசியல் உத்திகள் இப்போது டேட்டா சயின்ஸ் அடிப்படையில் வகுக்கப்படுகின்றன. இது மிகவும் துல்லியமானது. சமூக ஊடகங்கள் மூலம் நிதி திரட்டும் முறையும் இப்போது தமிழக அரசியலில் நுழையத் தொடங்கியுள்ளது. ஒரு தனி நபரால் கூட ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை தொடங்கி வைக்க முடியும். அதுதான் இதன் சக்தி. ஹேஷ்டேக் யுத்தம் ட்விட்டரில் ட்ரெண்ட் செய்வதற்காகவே இன்று தனிப்படைகள் உழைக்கின்றன. ஊடகங்களின் நடுநிலைமை கேள்விக்குறியாகும் போது சமூக ஊடகங்கள் மாற்று ஊடகமாக செயல்படுகின்றன. உலகளாவிய டிஜிட்டல் அரசியல் மாற்றங்கள் இப்போது நம் தமிழகத்திலும் எதிரொலிக்கின்றன. எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI மூலம் தேர்தல் இன்னும் பெரிய மாற்றத்தை சந்திக்கப் போகிறது. டீப் ஃபேக் வீடியோக்கள். இது ஜனநாயகத்திற்கு வரப்போகும் மிகப்பெரிய அச்சுறுத்தல். விழிப்புணர்வு அவசியம். தமிழகத்தின் அரசியல் வரலாறு இனி டிஜிட்டல் பக்கங்களால் எழுதப்படும் என்பது மட்டும் உறுதி. தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் மக்களின் உண்மையான நலனே இறுதி வெற்றியை தீர்மானிக்கும். சமூக ஊடகங்கள் ஜனநாயகத்தை காக்கின்றனவா அல்லது சிதைக்கின்றனவா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் ஒரு முக்கியமான செய்தியுடன் சந்திப்போம். இது உண்மையான அலசல். நன்றி, வணக்கம்.